ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டியோட ரீசனிங் தான் ஃபைட்டர்ஸ் பார்க்குறோம். ப்ராக்டிஸ் செட்டு 9. ஸோ இந்த கொஸ்டின் பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2025 கேட்டிருந்த குரூப் டிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக எல்லாம் அதாவது 2025 கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? செட் வைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா குரூப் டிக்கோ அல்லது எனி ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நம்ம ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது அவங்களுடைய ரீசனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் கொஷின் சால்வ் பண்ணலாம், அது வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான், அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த 30 கொஷினை எவ்வளோ டைம்குள்ளே சால்வ் பண்ண போகிறோம், தட் இஸ் த $1 million கொஷின். ஓகேங்களா? ஸோ அந்த 30 கொஷினை நீங்கள் 20 மினிட்ஸ்குள்ளே சால்வ் பண்ண போகிறீங்களா, அதோட கம்மியாக சால்வ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம்னு கேட்டு 30 நிமிஷத்தில் சால்வ் பண்ண போகிறீங்களா? ஸோ தட் இஸ் த அல்டிமேட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா கண்டினியூஸாக கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக கொஷினை சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ரெகுலராக வீடியோஸ் கூட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் சால்வ் த ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ வாட் தே ஆஸ்க்டு இன் ஃபர்ஸ்ட் கொஷின் செக் பண்ணிடலாமா? சூப்பர். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தான் எடுத்திருக்காங்க, நீங்களே பாருங்கள். +6 ஃபஸ்ட்டு வருது. நெக்ஸ்ட் என்னப்பா +10. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 18லேருந்து 32 வந்திருக்கு. ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு 14 ஆட் பண்ணுறாங்களா? யா. ஸோ எப்படி பார்த்தாலுமே +4 தான் பண்ணிகிட்டே போகிறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 18 ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 22 ஆட் பண்ணணும். ஸோ 22 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 72 வரும். ஸோ 72 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. செகண்ட் கொஷின் பார்த்துலாமா? ஓகே. 2, 4, 6, 7 பேர் ஒரு வட்ட மேசை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார்கள். ஓகே. ஸோ 6 பேர் வட்டத்தை சென்டரை பார்த்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சால்வ் பண்ணிவிடுவோமா? யா. தென் இதில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். சியை பற்றி பேசுகிறாங்களா? சி வந்து பார்த்தீங்கன்னா ஆரின் வலதுபுறத்தில் உள்ளார், இமிடியட் ரைட்டு. ஓகேங்களா? ஸோ தமிழ் அது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ ஆரோட இமிடியட் ரைட்டில் சி இருக்காரு. ஃபைன். தென் அதுக்கப்புறம் சி மற்றும் டிக்கு இடையில் 3 பேர் இருக்காங்க. சிக்கும் டிக்கும் இடையில் 3 பேர் இருக்காங்கன்னா சியின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது, ஓகேங்களா? ஸோ சியோட இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது சிக்கும் டிக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. சூப்பர். இந்த பாயிண்ட் போட்டாச்சுப்பா. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஆரின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது 6 மற்றும் பிக்கு இடையில் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆரோட இடதுபுறத்துலலாம் இந்த டைரக்ஷன் எண்ணும்போது ஆருக்கும் பிக்கும் நடுவில் 3 பேரா. ஸோ அந்த பாயிண்ட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணியாச்சு, என்ட்ரியும் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் எஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏயின் உடனடியே வலதுபுறத்தில் உள்ளார். ஸோ ஏவோட இமிடியட் ரைட்டில் நம்மளுக்கு எஸ் இருக்காங்க. ஃபைன். ஸோ எல்லாரோட பொசிஷனும் கிளியர் பண்ணிட்டோமா? யா. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின் ரைட் நோ? ஏயின் வலதுபுறத்திலிருந்து எண்ணும்போது ஏக்கு ரைட் சைடு இந்த டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ஷனில் எண்ணும்போது ஆர் மற்றும் ஏக்கு இடையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் மட்டும்தான், அது எஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபரன்ஸ் தான் எடுத்தாகணும். டிஃபரன்ஸ் எடுத்தால் என்னப்பா வருது? 16 ஆட் பண்ணுறோமா? 36 ஒரு 42, 16 தான். இதில் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கேயும் ஒரு 16 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் 16 தான், இதுலேயும் 16 தான். ஸோ அப்போது 90லேருந்து 16 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 106 வருமா? ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஹவு many ஈவன் டிஜிட்ஸ், ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர் கேட்குறாங்க, விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசீடட் பை, ஓகேங்களா, ஆட் நம்பர் அண்டு ஆல்சோ இமிடியட்லி ஃபாலோடு பை ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரெசிடென்ட்னா பின்னாடி என்ன வருதுன்னா ஃபாலோடு பைனா அதுக்கப்புறம் என்னன்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா, இதில் மேட்ரு வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆட் நம்பர், ஈவன் நம்பர் செக் பண்ணிடலாமா? ஆட் நம்பர், ஈவன் நம்பர் லெட் செக் இட். ஆடுக்கு அப்புறம் 2 ஈவன் வரணும். ஸோ ஒரு பேர் கிடச்சிருக்கு. வேறு எங்கே ஆடுக்கு அப்புறம் 2 ஈவன் நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள். ஆடுக்கு அப்புறம் 2 ஈவன் நம்பர், இதோ இங்கே ஒரு பேர் கிடச்சிருக்கப்பா. ஆறுக்கு அப்புறம் 2 ஈவன் நம்பர். ஸோ ஃபைட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2 தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா தெரியுதா? எக்ஸ்ட்ரா இல்லை எக்ஸஸா? ஸோ 2 செலக்ட் பண்ணிட்டா? ஓகே.
ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்துருவோமா? சூப்பர். டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் வி ஹவ் டு செலக்ட் இட். ஓகேங்களா? ஸோ பியிலேருந்து கியூக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு +1 பண்ணுறாங்க. என்லேருந்து ஓக்கும் +1 தான், எல்லேருந்து எம்முக்கும் +1 தான், ஆர்லேருந்து எஸ்ஸுக்கும் +1 தான். ஸோ எவ்ரி ஆப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கரெக்டாக இருக்குது. தென் யூலேருந்து என்ன பாருங்கள், யூ வந்து 21, என் வந்து 14. ஸோ என்ன பண்ணுறாங்க -7. எஸ்லேருந்து கே பாருங்கள் 19, ஒரு கே வந்து 11. ஸோ -8 பண்ணுறாங்க. கியூலேருந்து ஜே வந்திருக்கு ஒரு 17 அண்டு ஜே வந்து 10. ஸோ -7. ஓகே. டபிள்யூலேருந்து பிக்கு 23 அண்டு ஒரு பி ஒரு 16. ஸோ 7. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான், பிகாஸ் அதில் மட்டும் தான் 8 மைனஸ் பண்ணுறாங்க. பட் வி ஹவ் டு மைனஸ் ஒன்லி 7. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த லாஜிக். ஸோ எந்த லாஜிக் வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஆப்ஷனில் தப்பான லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் கொஷினே. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. 6th கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு ஹவு ஓ இஸ் ரிலேட்டட் டு வி, அதுதான் கேள்வி. ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அடுத்த ரேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ரேட்டோட மீனிங் பிரதர். ஸோ ஓ இஸ் த பிரதர், ஓ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஓகே. நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. சிஸ்டர். ஸோ பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. தென் ஹேஷ்டேக் இருக்குது. ஃபாதர். ஸோ டி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜி. தென் மைனஸ் சிம்பிள் இருக்குது ஒய்ஃபு. ஓகேப்பா. தென் ஹவு ஓ இஸ் ரிலேட்டட் டு வி. ஸோ ஒய்ஃபோட ஃபாதரோட பிரதர். ஸோ ஒய்ஃப்ஸு ஃபாதர்ஸு பிரதர். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் 3 தான் இருக்குது, சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 7th கொஷின். ஸோ புக்குக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். வைரஸ் புக் 2, அதுக்கப்புறம் புக் வெயிட்டு தீம். ஸோ ரெண்டுத்துலேயும் புக்கு காமனாக இருக்கா? ஸோ இப்போ ரெண்டுத்துலேயும் எந்த கோடு காமனாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஜேஓ காமனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 3 தான் இருக்க மோஸ்ட்டாக சான்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ கேன் ஏபிள் டு சால்வ் த 8th கொஷின். ஸோ வாட் தே ஆஸ்க்டு, ஆல் பேன் ஆர் ஒர்க்குன்னு சொல்கிறாங்களா? ஓகே ஓகே ஓகே. தென் அதுக்கப்புறம் ஆல் கால்ட்ரன் ஆர் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்குற மாதிரி நம்ம போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து பேனு, இது வந்து ஒர்க்கு, இது வந்து ஓகே யா. ஸோ என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, சம் பேன் ஆர் கால்ட்ரன்னு சொல்கிறாங்க. பேன் கால்ட்ரனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது தப்பு தான். தென் சம் ஒர்க் ஆர் கால்ட்ரன்னு சொல்கிறாங்க. சம் ஒர்க் ஆன் கால்ட்ரன் சொல்லலாம், பிகாஸ் ஒர்க்குள்ள தான் கால்ட்ரன் இருக்குது. அப்போ 2 மட்டும் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4th ஆப்ஷனா? ஏ, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. தேவ் பார்த்தீங்கன்னா வகுப்பில் மேலிருந்து 10வது இடத்துல இருக்காரு. ஸோ டாப்ல இருந்து 10th பொசிஷன்ல இருக்காருப்பா. யாரு? தேவ்ன்றவர். கீழே இருந்து 31வது இடத்திலும் உள்ளார். ஸோ பாட்டம்ல இருந்து, இது டாப்பு, திஸ் அ பாட்டம். பாட்டம்ல இருந்து நம்மளுக்கு 31st சொல்றாங்க. ஸோ வகுப்பில் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ தேவுக்கு மேலே ஒரு 9 பேர் இருப்பாங்க, கரெக்டா? தேவுக்கு கீழே ஒரு 30 பேர் இருப்பாங்க, கரெக்டா? அப்பதான் ஒரு 31வது இடத்துல இருக்க முடியும். அப்பதான் மேலேருந்து பார்க்கும்போது 10வது இடத்துல இருக்க முடியும். ஓகேங்களா? கீழேருந்து பார்த்தா 31, மேலேருந்து பார்த்தா 10. அப்போ இவருக்கு மேலே ஒரு 9 பேர், அவருக்கு கீழே ஒரு, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஓகேங்களா? கீழே ஒரு 30 பேர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 39. தேவை மட்டும் இப்போ சேர்த்துக்க வேண்டியதான், பிகாஸ் நம்ம தேவை சேர்க்கல. ஸோ தேவையோடு சேர்த்தா 40 பேர் இருப்பாங்க இந்த கிளாஸ் ரூமில். எனக்கு இதெல்லாம் வேணாம் பிரவீன், எனக்கு டேரெக்டாக ஃபார்முலா சொல்லினீங்கன்னா, ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு -1. ஸோ லெஃப்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் எதனா ஒரு நம்பர் எடுங்க, +31 -1. டிஃபரன்ஸ் எடுத்தால் ஒரு 30 ப்ளஸ் ஒரு 10 ஆட் பண்ணால் 40. ஸோ எண்ட் ஆஃப் த டே வி கெட் த 40. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா அப்படி பொறுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் லாஜிக் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஓகேங்களா? ஸோ வென் யூ நோ த லாஜிக், வி கேன் ஏபிள் டு சால்வ் த எனி கைண்ட் ஆஃப் கொஷின் ரிலேட்டட் டு த லாஜிக். ஓகேங்களா? லாஜிக் தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்லேருந்து கியூ வந்திருக்கு, என்னப்பா பண்ணலாம், -2வா? கியூலேருந்து ஓக்கு -2, ஓலேருந்து எம்முக்கு -2. ஸோ எம்லேருந்து -2 பண்ணால் 11 வரும், நத்திங் பட்டு கே. ஸோ கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ லாஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணிடலாம். எஃப்லேருந்து டி வந்திருக்கு,
ஓகே. ஸோ எஃப்லேருந்து டி என்ன 6லேருந்து 4க்கு -2, டிலேருந்து பிக்கு -2, ஜெட்டுக்கு -2, ஜெட்லேருந்து -2 பண்ணுங்க, நம்மளுக்கு எக்ஸ் வரும். ஸோ இப்போ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ 11th கொஸ்டின் பார்த்துருவோமா? ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி ஐ டோல்ட் தட். ஸோ ஹெச்லேருந்து இ வந்திருக்கு -3. ஸோ இப்போ டிலேருந்து பிக்கு -2, ஜெட்லேருந்து டபிள்யூக்கு -3, இலேருந்து பிக்கு -3. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். பிகாஸ் அந்த ஆப்ஷனில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டருக்கு -2 மட்டும் பண்ணியிருக்காங்க. வேறஸ் அதர் ஆப்ஷன்ஸில் -3 பண்ணுறாங்க. நம்ம இப்போது 12th கொஸ்டின் பார்த்துருவோமா? நம்பர் 14 காமனாக இருக்குது, பிரச்சனை இல்லை, சூப்பர். ஸோ ஜேலேருந்து எல் +1, எனக்கு ஜேலேருந்து எல்லுக்கு +2 தானே, சாரி +2. ஸோ பிலேருந்து +2 போனால் நம்மளுக்கு 18 வரும், நத்திங் பட் 6. ஸோ ஆரில் வந்து நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஃபைன். ஸோ செகண்ட் லெட்டர் செக் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிருமா? எஸ்லேருந்து யூ வந்திருக்கு, +2 தான் நினைக்கிறேன். நம்ம ரைட், +2 தான். +2 மட்டும் பண்ணுங்க, அப்போது கண்டிப்பாக ஒய்க்கு அப்புறம் ஏ தான் வரணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13 பார்த்துருவோமா? சூப்பர்ப்பா. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து தேர்டில் போயிருக்கு, இங்கேயும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் தேர்டில் போயிருக்கு. அப்போது ஜே தேர்டில் போனோம், என் தேர்டில் வந்திருக்கா, வரலை, தப்பு. டபிள்யூ தேர்டில் போனோம், வந்திருக்கு. பி தேர்டில் போனோம், வரல. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஆன்சர் இருக்குது, ஃபைன். அது எனக்கு தெரியுது, ஓகேங்களா? ஸோ ஓஒய் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு, ஏஐ ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ செகண்டில் தான் பார்க்கணும். செகண்டு லாஸ்ட் வந்து லாஸ்ட்டில் போயிருக்கு, யூ லாஸ்ட்டில் வந்திருக்கு, ஜே லாஸ்ட்டில் வந்திருக்கணும், டபிள்யூ லாஸ்ட்டில் வந்திருக்கணும், வந்திருக்கு, சூப்பர். தென் சி பாருங்கள், செகண்ட் லாஸ்ட்டாக போயிருக்கு, ஆர் செகண்ட் லாஸ்ட்டு. அப்போ ஓ செகண்ட் லாஸ்ட்டாக வரணும், வரல. பட் இங்கே ஏ செகண்ட் லாஸ்ட்டாக வந்திருக்கா, தேர்ட் ஆப்ஷனில் வந்திருக்கு. ஸோ இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. 14th பார்த்துருவோமா? ஓகேப்பா. கரீனா ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 16 km டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் நோக்கி 16 போகிறாங்க. யாருன்னா பாயிண்ட் ஏலேருந்து கரீனா. தென் ஷி டேக்ஸ் அ ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 7. ஸோ ரைட் எடுக்கிறாங்க, 7 km போகிறாங்க. தென் அகெயின் ஒரு ரைட் எடுக்கிறாங்க, டிரைவ்ஸ் 7 km. இப்போ இங்கே இருக்காங்கன்னு வச்சுப்போம். தென் ஷி டேக்ஸ் அ லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 8. ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து 8, ஓகே. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ரைட் எடுக்கிறாங்க மேடம். ஸோ ரைட் எடுத்துகிட்டு 9 km போகிறாங்க. ஸோ 9னா இப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்டில் இருக்கும், பிகாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இது 7ன்னு தெரியும், இங்கே ஒரு 9 ஆட் பண்ணுறோம், அப்போ கண்டிப்பாக 16 வந்துடும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் இருப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்னென்னா பின்னு சொல்லிட்டாங்க, ஃபைன். ஸோ வாட் இஸ் த கொஷின் ரைட் நோ? ஹவு ஃபார் அண்ட் விச் டிரெக்ஷன் ஷி ஷுட் ட்ராவல் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் என்னன்ட்டு. ஸோ என்னப்பா இந்த டிஸ்டன்ஸு? இது ஒரு 7 அண்ட் இது ஒரு 8. யா, இது ஒரு 7, இது ஒரு 8. ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு 15 km வருதா? ஆமா ரைட், பிகாஸ் இது ஒரு 16, ஒரு 7 எடுத்தாங்க, தென் இது ஒரு 7, யா, தென் அதுக்கப்புறம் ஒரு கீழே ஒரு 8 எடுத்திருக்காங்க, ஃபைன். அப்போது 7, 8, 15 அண்டு நம்மளுக்கு நார்த் நோக்கி போனோம், மேலே நோக்கி போனோம்ல, அப்போ கண்டிப்பாக நார்த்து தான். 15 km டுவர்ட்ஸ் நார்த் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேங்களா? 7 பீப்புளா? ஓகே. ஸோ என்னப்பா 7 பீப்புள் வட்டமேசை சுற்றி மையத்தை பார்த்தவாறு அமர்ந்துள்ளார்கள். ஸோ சென்டரை பார்த்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சால்வ் பண்ணிவிடுவோமா? பண்ணிட்டா போச்சு. என்னப்பா பண்ணியிருக்காங்க? ஐஜே, ஓகே. ஸோ எல்லேருந்து என்னும் போது அப்போ எல்லை பற்றி பேசுகிறாங்க, சி இருக்குது, கேவு 2 டைம் பேசுகிறாங்க. ஸோ இப்போ இதே நம்ம சால்வ் பண்ணுவோம். டி வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். ஸோ கேக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக டி இருக்காரு, ஓகே. தென் அதுக்கப்புறம் எல் வந்து பார்த்தீங்கன்னா கே மற்றும் சியின் உடனடியே அண்டை வீட்டார் ஆவார். எல் வந்து கேக்கு சிக்கு, இங்கே சின்னு வச்சுப்போம். சப்போஸ் அப்படி வச்சு போட்டு பார்ப்போமே வருதா இல்லையான்ட்டு. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கு வலதுபுறத்தில் 4ஆவது இடத்தில் உள்ளார். பியின் இடதுபுறத்தில் இருந்து எண்ணும்போது பி மற்றும் சிக்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. ஸோ பிக்கு இடதுபுறத்துலேருந்து என்னமா, அப்போ சி இங்கே வர சான்ஸே இல்லை. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நம்ம பொசிஷன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதாவது என்ன பொசிஷன்னா, இங்கே எல் வருது, இங்கே சி வருது, ஓகேங்களா?
ஸோ இப்போ இங்கே நான் பி போடுறேன். ஸோ இங்கே பி போட்டதுனால அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? அதாவது பியின் இடதுபுறத்துலேருந்து எண்ணும்போது இதுதான் இடதுபுறம். ஓகேங்களா? எண்ணும்போது பி மற்றும் சிக்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. 1 2 2 பேர் இருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போது ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கு வலது புறத்தில் 4வது இடத்துல உள்ளார். ஸோ ஜேக்கு வலது புறத்தில் 4வது இங்கே ஜே போட்டோம்னா இங்கேருந்து 4th ரைட்டில் தான் நமக்கு ஐ இருக்காங்க. ஸோ எல்லா பொசிஷனும் கன்ஃபார்ம். ஸோ எல்லின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது ஸோ எல்லுக்கு லெஃப்ட் வந்து இந்த டைரக்ஷன் எண்ணும்போது ஐ மற்றும் எல்லுக்கு இடையில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க? 1 2 3 4 4 பேர் இருக்காங்கப்பா. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. 16th கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகே, இதில் என்னப்பா சொல்கிறாங்க? ஜஸ்ட்டு சயின்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுறோமா? ஸோ 60 அண்டு எஃப்க்கு பதிலாக -12 அண்டு ஹெச்சுக்கு என்னப்பா போடுறோம்? டிவைட் சிம்பிள் இருக்குது ஒரு 3, தென் இக்கு வந்து +8, தென் ஜிக்கு இன்ட்டு 2. ஸோ இது ஒரு 16, இதை டிவைட் பண்ணால் ஒரு 4, மைனஸ் பண்ணால் ஒரு 12, ஆட் பண்ணால் 72. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. 17th பார்த்துருமா? How many such odd digits are there? Odd digit கேட்குறாங்க which is immediately preceded by a even digit and also immediately followed by a odd digit. ஸோ இப்போ ஈவன் ஆட் கேட்டிருக்காங்க. செக் பண்ணிடலாமா? ஈவனுக்கு அப்புறம் 2 ஆடு வரணும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஈவனுக்கு அப்புறம் 2 ஆடு வந்திருக்கு. கரெக்டா? கரெக்டு. இங்கே பாருங்கள், ஈவனுக்கு அப்புறம் 2 ஆடு. தென் அதுக்கப்புறம் எங்கேப்பா இருக்குது? ஈவனுக்கு அப்புறம் 2 ஆட் நம்பர் வரணும். இங்கே பாருங்கள், ஈவனுக்கு அப்புறம் 2 ஆட் நம்பர். தென் ஈவனுக்கு அப்புறம் 2 ஆடு. 1 6 ஈவன் நம்பர் வருது. ஈவனுக்கு அப்புறம் 2 ஆடு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு 3 தான் நினைக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. இல்லை மோர் தென் 3யும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக தான் செக் பண்ணோம். ஏன்னா இந்தமாரி ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் செக் பண்ணுறது பெட்டராக செக் பண்ணுறது நல்லதான். பை ஈவன் நம்பர். ஸோ ஈவனுக்கு அப்புறம் 2 ஆடு. இங்கே 1 கன்ஃபார்மாக இருக்குது. இங்கே பாருப்பா, இந்த 1 இருக்குது பாருப்பா, ஈவனுக்கு அப்புறம் 2 ஆடு. ஸோ நான் சொல்லலை, இவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. அதனால் நம்ம செக் பண்ணும்போது ப்ராப்பராக செக் பண்ணணும். இல்லைனா ஒரு செகண்டில் ஒரு மார்க் எனக்கு மைனஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் சால்வ் த 18th கொஸ்டின். 60 பேர் வடக்கு நோக்கி வரிசையில் நிற்கிறார்கள். ஓகே, மயங்க் வலது முனையிலிருந்து 13வது லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ மயங்க்கு 13வது பொசிஷனில் இருக்கார். ஓகே, கிஷான் இடது முனையிலிருந்து 18வது இடம். இவர் கிஷானு. ஓகே, மயங்கும் கிஷானுக்கும் இடையில் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபைன், சூப்பர்ப்பா. ஸோ மொத்தம் எத்தனை பேர் கேட்டால் 60 பேருன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும், இந்த 2 பேரோட நம்பர் தெரிஞ்சாதான் அதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம -1 போட்டால் நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு ரைட்லேருந்து இப்போ 13th பொசிஷனில் இருக்கார். கரெக்டாக? அப்போது இவர் வந்து ரைட்லேருந்து, கிஷான் வந்து ரைட்லேருந்து எத்தனாவது பொசிஷனில் இருப்பார் நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நம்மளுக்கு லெஃப்ட்லேருந்து 18ன்னு தெரியும். அப்போ டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம போட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருது? 42 வருமா? 42 + 1 43. அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து 43rd பொசிஷனில் இருக்கார். யாருன்னா கிஷான். ஸோ இப்போ 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 30 வருது. -1 29. ஸோ இப்போ 29 people ஆர் தேர் பிட்வீன் வாட்? மயங்க் அண்ட் கிஷான். ஓகேங்களா? வெரி சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா நான் ஏற்கனவே ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வீடியோ நடத்தியிருக்கேன், அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகேங்களா? ஸோ 9லேருந்து -4 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க? என்னப்பா -13 பண்ணுறாங்களா? அப்போ இங்கே -13 பண்ணால் 0. அப்போ இங்கே -13 பண்ணுங்கள், 6 வரணும். ஸோ 6 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த கொஷினை நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ மூவ் டு த 21st கொஷின். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? 3லேருந்து 6. என்னடா இது? அடப்பாவீங்களா, குரூப் டியில் இவ்வளோ பெரிய இல்லை, இவ்வளோ சிம்பிளான கொஷின். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஆல் கார்ஸ் ஆர் பில்டிங்னு சொல்கிறாங்க. சூப்பரு. தென் ஆல் பில்டிங்ஸ் ஆர் பேப்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சூப்பரு. காரு, பில்டிங்கு, தென் பேப்பர். ஓகேங்களா?
தென் சம் பில்டிங்ஸ் ஆர் கார்னு சொல்கிறாங்க. சம் பில்டிங்ஸ் ஆர் கார் சொல்லலாமா? சொல்லலாம். பில்டிங்குள்ளே தான் கார் இருக்குது. ஸோ சம் பில்டிங்ஸ் ஆர் கார் சொல்லலாம். தென் ஆல் கார்ஸ் ஆர் பேப்பர்னு சொல்கிறாங்க. ஆல் கார்ஸ் ஆர் பேப்பர் சொல்லலாம். பிகாஸ் காருக்குள்ளே தான் பில்டிங், சாரி, காருக்குள்ளே தான் என்ன இருக்குது, பில்டிங் இருக்குது. யா, கார் இல்லைப்பா, பேப்பருக்குள்ளே தான் பில்டிங் இருக்குது, பில்டிங்குள்ளே தான் கார் இருக்குது. ஸோ இப்போ ஆல் கார்ஸ் ஆர் பேப்பர், திஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி இல்லை, கரெக்டு தான் 100%. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ, ஹை சான்சஸ் ஆர் தேர். ஓகேங்களா? தேர்டு போயிடுவோமா? 23rd. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஹார்ட்டுக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. சூப்பர், ஹார்ட்டு வந்து இதில் இருக்குது, தென் இதுலேயும் ஹார்ட் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் எந்த கோடு ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓஎஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அப்போ ஹார்ட்டான கோடு ஓஎஸாக தான் இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ கேன் சால்வ் த 24th கொஷின். 77 மைனஸுக்கு என்ன போடுறோம், இன்ட்டு போடுறோம். அண்டு டிவைட் சிம்பிளுக்கு வந்து ப்ளஸ் போடுறோமா? யா, ப்ளஸ் போட்டுட்டு 49, ப்ளஸுக்கு வந்து ஒரு மைனஸு 21, அண்டு இன்ட்டுக்கு வந்து டிவைடு பை 7. கேன்சல் அவுட் பண்ணால் 3 வருது. இதை மல்டிப்ளை பண்ணால் பெரிய நம்பர் போலையே 35, ஒரு 3, திருப்பி ஒரு 35, 38. ஓகேப்பா. டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 46 ஆட் பண்ணணும், ஒரு 11 யூனிட் டிஜிட் வர மாதிரி, 1 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ கேன் சால்வ் த 25th கொஷின். ஈ டிஜிட் இன் த நம்பர் அரேஞ்ச் இன் த டிசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். ஓகேங்களா? ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வந்து போனோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எழுதிப்போம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1, 3. த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி லெட்டர் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு தான் கேட்டிருக்காங்க. யா, 6, 4, 5, 9, 2, 8. இப்போது நம்பர்ஸ் வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும் போது 9, 8, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ இப்போ எத்தனை நம்பரோட பொசிஷன் மாறாமல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 6ஓட பொசிஷன் மாறாமல் இருக்குது. தென் 2ஓட பொசிஷன் மாறாமல் இருக்கா? 2ஓட பொசிஷன் மாறாமல் இருக்குது. அவ்வளோதான், 2 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. 26 பார்த்துருவோமா? ஓகேப்பா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 2, 4, 6, 7 பேர் வட்டமேசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார்கள். ஓகே, ஃபேஸிங் த சென்டர்னு சொல்லியாச்சு. அப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சால்வ் பண்ணுவோமா? சூப்பர்ப்பா. ஸோ எந்த பாயிண்ட்டை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்கன்னு பாருங்கள், அதை வச்சு நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்கலாம். இ வலதுபுறத்தில் இருந்தபோது இஜி. ஸோ சால்வ் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்படியே தான் இருக்குது. ஸோ இ பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. ஜியின் வலதுபுறத்தில் 3வது நம்பராக எல்லார். ஸோ ஜியோட வலதுபுறத்தில் 3வது நம்மளுக்கு இ இருக்கார். ஃபைன், அதை போட்டாச்சுப்பா. தென் அதுக்கப்புறம் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வலதுபுறத்தில் 3வதாக உள்ளார். ஸோ இக்கு ரைட்டில் 3வதுல நம்மளுக்கு ஏ இருக்காராம், அதையும் போட்டாச்சு. தென் டி வந்து பேசுகிறாங்க, பி மற்றும் ஏவின் அண்டை வீட்டார் ஆவார், அதாவது பக்கத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. டி வந்து பிக்கும் ஏக்கும். ஸோ பிக்கும் ஏக்கும் நடுவில் டி இருக்காரு. இது வந்து பி ஆக்சுவலி. ஓகேங்களா? ஓகே, ஸோ ரிமைனிங் 2 பொசிஷன் தான் இருக்குது, அது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு வலதுபுறத்தில் உள்ளார், அதுவும் இமிடியேட் தான். ஸோ எஃப்க்கு இமிடியேட் ரைட்டில் சி இருக்காரு, போட்டாச்சு. அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போ கொஷின் என்ன, பிஎன் இடதுபுறத்துலேருந்து எண்ணும்போது, ஸோ பிக்கு லெஃப்ட் வந்து இந்த டைரக்ஷன் எண்ணும்போது பி மற்றும் எஃப்க்கு இடையில எத்தனை பேருன்னு கேட்டால் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. 7 பார்த்துருவோமா? How many such numbers are which is immediately preceded by a number and also followed by a symbol. ஸோ நம்பர் சிம்பிள் கேட்டிருக்காங்க. 2 நம்பருக்கு அப்புறம் ஒரு சிம்பிள் வரணும். இங்கே ஒரு பேர் வந்திருக்கு, 2 நம்பருக்கு அப்புறம் ஒரு சிம்பிள். அவ்வளோதானா? ஒரே பேர் தானா? 1 தான்ப்பா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 27. இப்போ நம்ம 28th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபீட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த 2 நம்பரை வச்சு தான் இந்த 3rd நம்பரை கொண்டு வரணும், செகண்ட் நம்பர் கொண்டு வரணும். ஸோ 45 ஒரு 8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கூட 53.
இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் கூட 106 தான் வருது. பட் இங்கே 114 வந்திருக்கு. ஸோ அப்போ ப்ளஸ் 8 பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த லாஜிக் வாங்க 44 இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 88 ப்ளஸ் 8 போட்டால் கூட 96 தான். பட் இங்கே வரலையே, வேறு லாஜிக் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதை டபுள் பண்ணுவோம். 90லேருந்து 114க்கு என்ன பண்ணலாம், 24 ஆட் பண்ணலாமா? அப்போ 8க்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள், இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு 2 போடுங்க, தேர்ட் நம்பரை இன்ட்டு 3 போடுங்க, ஆட் பண்ணுங்கள், செகண்ட் நம்பர் வருது. ஸோ சேம் லாஜிக்கை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். 24 2 டைம் பண்ணால் 48, இது 3 டைம் பண்ணால் 60, ஸோ 108 வந்திருக்குப்பா. ஸோ அதே லாஜிக் தான் இங்கே 34 ஒரு 6 40 வரலை. இங்கே பாருங்கள் 64 ஒரு 3 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன வருது, 52 வருதா? 30 and 24 54 30 or 24 54 தான். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 8 வரணும் யூனிட் டிஜிட். அப்போ இதுவும் வரலை. நெக்ஸ்ட் பாருங்கள் 32 ஒரு 21, இதுவும் வரலை. கண்டிப்பாக அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்க முடியும். ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன பண்ணலாம், 16 ஒரு 21 37. ஸோ வந்திருக்குப்பா. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். 29th பார்த்துலாமா? ஹவு மெனி such a prime numbers, okay, which is immediately followed by even number. ஓகேப்பா, ப்ரைம் நம்பருக்கு அப்புறம் எத்தனை ஈவன் நம்பர் வருது? சிம்பிள், ஒன்றும் ப்ரைம் நம்பர் தான். ஓகேங்களா, ரெண்டுக்கும் ப்ரைம் நம்பர் தான். ப்ரைம் நம்பருக்கு அப்புறம் ஈவன் நம்பர் செக் பண்ணிடலாமா? ப்ரைம் நம்பருக்கு அப்புறம் ஈவன் நம்பர், இது ஒரு பேர் வந்திருக்கு. வேறு எங்கே வந்திருக்கு ப்ரைம் நம்பர்? இது ஒரு பேர் வந்திருக்கு, இது ஒரு பேர். ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 பேர் வந்திருக்கு. மோர் தென் 3யும் கொடுக்கும்போதே செக் பண்ணி தான் வரணும். ப்ரைம் நம்பருக்கு அப்புறம் ஈவன் நம்பரா? வேறு எங்கேப்பா இருக்குது? 7க்கு அப்புறம் 2, இது ஒரு பேரா? நீங்களே பாருங்கள். யா, ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஆப்ஷன் தான். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 29. 30th கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகேப்பா, பியிலேருந்து எக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் காமனாக இருக்குது, பிரச்சனை இல்லை, விடுங்க. பியிலேருந்து கே. ஸோ பிக்கும் கேக்கு 16 ஒரு 11, ஸோ -5. சூப்பர். அப்போ வியிலேருந்து கியூக்கு -5 தானா பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியிலேருந்து -5 பண்ணால் 2 வரும், நத்திங் பட் பி. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 30. ஸோ விட் இஸ் 30 கொஸ்டினுமே சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் இருந்தால் பார்த்தீங்களா, அதையும் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ ஃபுல் மார்க் எடுக்க நம்ம ட்ரை பண்ணலாம். ரீசனிங்கில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? தேங்க்யூ ஸோ மச்.